மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் இன்று காலை முதலே ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் ஊர் மக்களும் சேர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நேரலையில் பார்த்து வந்திருக்கிறோம். தற்போது அலங்காநல்லூரில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதாக அறிகிறோம். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு ஜல்லிக்கட்டு காளைகளை அங்கிருக்கும் காவல்துறையினர் பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் காட்சிகளையும் நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கடந்த சில வாரங்களாகவே அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரி போராட்டம் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் பெரியவர்களும் ஊர் மக்களும் சேர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரி போராட்டம் நடத்தி வந்தனர். தற்போது போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி கிடைக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய போராட்டத்தில் பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் திரைத்துறையைச் சேர்ந்த பிரபலங்களும் பங்கேற்று போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தற்போது அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரி போராட்டம் நடத்தி பேரணியாக சென்றவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியுள்ளனர். அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காளைகளை ஊர்வலத்தில் அவிழ்க்க முயன்றதால் இந்த தடியடி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. தற்போது அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்க்கிறோம். காலையில் இருந்தே பல்வேறு திரைத்துறை பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் ஊர் மக்களும் இளைஞர்களும் பெருவாரியாக திரண்டு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது இந்த போராட்ட காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அங்குள்ள கள நிலவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்த விவரங்களை கேட்டறியலாம். நாகேந்திரன், தற்போது அந்த போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்துகிற காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இப்ப நீங்க களத்தில் இருக்கீங்க, அங்க என்ன விதமான சூழல் நிலவுது? தம்பி தமிழரசன், இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில ஜல்லிக்கட்டு நடைபெறாததால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவ அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் இளைஞர்களும் மேலும் இந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் என இந்த பல்வேறு அமைப்புகள் இந்த அலங்காநல்லூரிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் பேரணியாக சென்றனர். அதில் ஒரு சில அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் காவல்துறைக்கு எதிராகவும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பினர். மேலும் வன்முறையில் ஈடுபட முயன்றதால் அவர்கள் மீது காவல்துறை லேசான தடியடி நடத்தினர். தம்பி தமிழரசன், இந்த தடியடியில யாருக்காவது காயம் பட்டிருக்கா? காளைகளை அவிழ்க்க முயன்றதால காளைகளை காவல்துறையினர் இழுத்துட்டு போயிருக்காங்களா? எந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க? தம்பி தமிழரசன், இந்த பகுதியில் அலங்காநல்லூர் பகுதி என்றாலே ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற ஊர். இந்த பகுதியில் காளை வளர்ப்பவர்களுக்கு மாவட்ட காவல்துறையால் உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டு அவர்களிடம் இருந்து எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதிகள் வாங்கப்பட்டுள்ளது. காளைகளை உச்ச நீதிமன்ற தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு காளைகளை கொண்டு செல்ல மாட்டோம் என அவர்கள் எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி வாங்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த பல்வேறு மாவட்டங்களில் வந்திருக்கிற இந்த மாணவ அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இளைஞர்களும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இந்த கட்டி போட்டிருக்கும் சில காளைகளை அவர்கள் அவுக்க முற்பட்டதாலும் மேலும் இங்கே வழிபாடுக்கு காலையில் வலசை மற்றும் அலங்காநல்லூர் கிராமங்களைச் சேர்ந்த ஒரு 5 காளைகள் வழிபாடுக்காக முத்தாலம்மன் கோவில் மற்றும் காளியம்மன் கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டது. அழைத்து முடித்து அவர்களுக்கு அந்த 5 மாடுகளுக்கும் கிராம சார்பில் உரிய மரியாதை செலுத்தப்பட்டு மீண்டும் அவரவர் ஊர்களுக்கு கொண்டு செல்லும் வழியில் இந்த இளைஞர்கள் விசில் அடித்து ஆரவாரம் செய்து கத்தி அந்த காளைகளை அவிழ்த்து விட முற்பட்டனர். ஆனால் இந்த அலங்காநல்லூர் காவல் ஆய்வாளர் அன்னராஜ் அவர்கள் மற்றும் காவல்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து யாரையும் அந்த காளைகளை அவிழ்த்து விடாமல் அவர்கள் பார்த்துக் கொண்டனர். மேலும் அந்த காளைகளை காவல்துறையினரை பிடித்துக் கொண்டு போய் அது சம்பந்தப்பட்டவர்களை பகுதியில் கட்டி வைத்து விட்டு வந்தனர். இதனால் அவர்கள் ஒரு இளைஞர்கள் சிலர் வரம்புகளை மீறி அவர்கள் செயல்பட்டதால் காவல்துறையினர்
அவர்கள் மீது தடியடி நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மேலும் தற்போது இப்போ இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் ஒரு 10,000 15,000 கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு இளைஞர்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது. இதனால் வந்து காவல்துறை வந்துட்டு மேலும் தடியடி நடத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது. அனைவரும் வந்து பாதுகாப்பு கவசங்களை மாட்டிக்கொண்டு தலையில் வந்து ஹெல்மெட்டுகளை மாட்டிக்கொண்டு தற்போது இந்த அலங்காநல்லூர் உள்ள இந்த பேரணி நடைபெறும் பகுதிகளுக்கு வந்து காவல்துறை சென்று வருகின்றனர். காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் இருந்து வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் இங்கு நடைபெறும் இந்த போராட்டங்கள் குறித்து தொடர்ந்து அவர் வந்து கண்காணித்து வருகிறார். இந்த பகுதியில் முகாமிட்டு உள்ளார். அவர் வந்து தொடர்ந்து இங்கே நடைபெறும் அந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பான இந்த விஷயங்களை வந்து காவல்துறையிடம் தொடர்ந்து கேட்டு வருகிறார். இங்கே வந்து இளைஞர்கள் கூட்டம் வந்து அதிகமாக உள்ளதால் வேற ஏதும் அசம்பாவிதங்கள் இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் கலவரங்கள் ஏதும் வெடித்து விடாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் வந்து தற்போது தயார் நிலையில் அவர்களுக்கு வந்து உயர் அதிகாரிகள் வந்து உத்தரவிட்டுள்ளார்கள். அவர்கள் தயார் நிலையில் உள்ளார்கள். எப்போதாவது இவர்கள் வந்து அசம்பாவிதத்தில் ஈடுபட முயன்றால் அவர்கள் மீது தடியடி நடத்த காவல்துறையினர் தயார் நிலையில் உள்ளனர். தம்பி தமிழரசன். நாகேந்திரன், காளைகளை அவிழ்க்க முயன்றதால இந்த தடியடி நடைபெற்றதா குறிப்பிட்டீங்க. இப்ப இந்த தடியடியை தொடர்ந்து அங்க பேரணி ஊர்வலத்துல பங்கேற்றவங்க கலைஞ்சு போயிட்டாங்களா? அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன சொல்றாங்க இந்த தடியடியை பத்தி? தம்பி தமிழரசன், இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்ற இந்த பேரணியில் வந்து ஒரு சிலர் மற்றும் இந்த போராட்டத்தில் வந்துட்டு வன்முறையில் ஈடுபட சிலர் வந்து சில இளைஞர்கள் வந்து முற்பட்டனர். அவர்கள் மீது மட்டும்தான் இந்த தடியடியானது லேசான தடியடியானது காவல்துறையால் நடத்தப்பட்டது. ஆனால் இருந்தாலும் இந்த கிராம மக்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்த பேரணியை வந்துட்டு அவர்கள் வந்து அமைதியாக தான் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் வந்து காலை முதலே அனைத்து விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த PR பாண்டியன் அவர்கள் வந்திருந்தார். மேலும் ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் வந்து பி ராஜசேகர் வந்திருந்தார். மேலும் தமிழ் திரைப்பட இயக்குனர் அமீர் அவர்கள் வந்திருக்கிறார். இன்று இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இவர்களும் வந்திருக்கிறார். மேலும் தற்போது காவல்துறையினர் வந்துட்டு ஒலிபெருக்கி மூலம் அவர்களுக்கு வந்துட்டு அறிவுரைகள் வழங்கப்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனைவரும் வந்துட்டு அவர்கள் வந்து தற்போது வந்துட்டு அணிவகுப்பு பேரணி மாதிரி நடத்தி கொண்டிருக்கின்றனர். கூட்டத்தை யாரும் வந்து மக்கள் இளைஞர்கள் யாரும் கூட்டம் போடக்கூடாது, இந்த இடத்தில் வந்துட்டு அதிகமான பேர் கூடக்கூடாது என காவல்துறையால் தற்போது எச்சரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் வந்து அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெற்று விடாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் தற்போது வந்து இந்த பகுதியில் வந்து அணிவகுப்பாக சென்று வருகின்றனர். தம்பி தமிழரசன். நாகேந்திரன், இன்றைக்கு காலையில அமைதி வழியில போராட்டம்னு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் அறிவிச்சு காலையில இருந்து இந்த தொடர் போராட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க. இதை தொடர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் அந்த ஊர் மக்களும் வேறு வடிவிலான ஏதாவது போராட்டம் நடத்துவதற்கான திட்டங்கள் ஏதாவது வச்சிருக்காங்களா? கண்டிப்பாக தம்பி தமிழரசன், இந்த கிராம மக்களை பொறுத்தவரையும் அவர்கள் அமைதியான பேரணியில் தான் வந்து அவர்கள் நடத்தி வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள சில மாணவ அமைப்புகளை சேர்ந்தவங்களும் சில தனியார் சில தமிழ் அமைப்புகள் மற்றும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான அமைப்புகள் இவர்கள் தான் வந்து சற்று அவர்கள் வந்து அசம்பாவிதத்தில் ஈடுபட முயன்றனர். அதனால் தான் இந்த லேசான தடியடியானதும் நடைபெற்றது. ஆனால் காவல்துறை தற்போது அதை வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டனர். இப்ப இந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் வந்துட்டு மதுரை DIG ஆனந்த்குமார் சோமானி அவர்கள் சம்பவ இடத்தில் வந்து இருக்கிறார்கள். காவல்துறையினர் வந்து தற்போது வந்துட்டு ஒரு 5000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில். நாகேந்திரன், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது கள தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அலங்காநல்லூரில் காளைகளை அவிழ்க்க முயன்றதால் காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தியதாக அறிய வருகிறோம். அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி அமைதி வழியில் போராட்டத்தை தொடங்கி தற்போது பேரணி ஊர்வலமாக சென்று தங்களது முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை நடைபெற்ற போராட்டத்தில் ஊர் மக்களும் பெருவாரியான இளைஞர்களும் கலைத்துறை பிரபலங்களும் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டம் நீடித்து வருவதால் காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டு தற்போது அங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. பீட்டா அமைப்புக்கு எதிராகவும் ஜல்லிக்கட்டை நடத்த வலியுறுத்தியும் தொடர்ந்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். தொடர்ந்து நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், தற்போது அங்க என்ன விதமான போராட்டங்களை வேறு வடிவங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மக்களும் இளைஞர்களும் முன்னெடுக்க தயாரா இருக்கிறாங்க, என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்றதை பத்தி குறிப்பிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து சொல்லுங்க. இந்த பகுதியில் வந்துட்டு மாணவ அமைப்புகளும் ஜல்லிக்கட்டு அமைப்புகளை சேர்ந்தவரும் தமிழ் அமைப்பை சேர்ந்தவர்களும் தற்போது இந்த பேரணியை வந்து அலங்காநல்லூர் வாடிவாசலில் இருந்து முனியாண்டி கோவில் மற்றும் பேருந்து நிலையம் வழியாக மீண்டும் கேத்துக்கடை பகுதிக்கு வந்து அவர்கள் வந்து இந்த பேரணியாக வந்து கொண்டிருக்கின்றனர். வெளி மாவட்டங்களில் இருந்து அதிக அளவு வந்துள்ள இந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் காவல்துறையினர் தற்போது வந்துட்டு அவரவர் பகுதிகளுக்கு வந்து செல்லும்படி வந்து அறிவுறுத்தி வருகின்றனர்.
இருசக்கர வாகனங்கள் உள்ளே செல்வதற்கு வந்து இருசக்கர வாகனங்களை வந்து இளைஞர்களை உள்ளே அனுமதிக்காததால் அவர்கள் வந்து சாலையில் வந்து இருசக்கர வாகனங்களை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வந்து சிறிது நேரம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது வந்து அவர் அந்த பகுதியில் இருந்த போக்குவரத்து சிறிது நேரம் வந்து சந்தித்தது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வந்து அந்த வாகனங்களை அப்புறப்படுத்தியதால் தற்போது இந்த இளைஞர்கள் இப்போ உள்ளே போராட்டத்திற்கு சென்றிருந்த இளைஞர்கள் போராட்டங்களை முடித்துக் கொண்டு சிலர் வந்து அவரவர் பகுதிகளுக்கு வந்து திரும்பி வருகின்றனர். கூட்டத்தை வந்து அதிக அளவு கூட்டம் உள்ளே இருப்பதால் அசம்பாவிதங்கள் ஏறும் நடைபெற்று விடாமல் தடுப்பதற்காக காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் வந்து மேற்கொண்டு வருகின்றனர். தமிழர்கள் நாகேந்திரன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசும்போது 10,000க்கு மேற்பட்டவங்க இந்த போராட்டத்துல பேரணியில கலந்துகிட்டு இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. தற்போது இளைஞர்களுடைய வருகை என்பது அந்த பகுதியில எந்த அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்கா, குறைஞ்சிட்டு இருக்கா? காவல்துறையினர் இந்த போராட்டத்துக்கு என்ன விதமான கட்டுப்பாடுகள், அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கியிருக்காங்க? தம்பி தமிழரசன், தற்போது இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் முன்னர் தான் காலை முதலே வந்துட்டு வெளி மாவட்டங்களில் அதிகமானவர்கள் வந்து ஆண்கள் பெண்கள் என குடும்பத்துடன் வந்து பல்வேறு நகரங்களில் இருந்தும் வந்து இந்த போராட்டத்திற்கு வந்திருந்தனர். அவர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக ஒன்றிணைந்து அவர்கள் இந்த பகுதியில் வந்து போராட்டம் நடத்தி வந்தனர். தற்போது இந்த போராட்டமானது மதிய எட்டி உள்ளதால் இவர்கள் வந்து போராட்டத்தை முடித்துக் கொண்டு சிலர் வந்து அவரவர்கள் பகுதிகளுக்கு வந்து திரும்பி வருகின்றனர். இதனால் சற்று அந்த பகுதியில் வந்துட்டு சாதாரணமான மக்கள் வந்து அவர்கள் இயல்பு வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி வருகின்றனர். கூட்டத்தில் உள்ளே இருப்பவர்களை வந்துட்டு கூட்டத்தை கலைப்பதற்காக காவல்துறை உள்ளே சென்று வெளியூர்களை சேர்ந்தவர்களையும் மற்றும் மேலும் தேவையற்ற கூட்டங்களை போட வேண்டாம் எனவும் மாவட்ட காவல்துறை அதிகாரி அவர்கள் வந்து தெரிவித்து தொடர்ந்து அவர்கள் வந்து அனைவரும் வெளியேறி வருகின்றனர். தம்பி தமிழர்கள் நாகேந்திரன், இன்றைக்கு காலையிலிருந்து நடக்கக்கூடிய போராட்டத்துல பல்வேறு பிரபலங்கள், குறிப்பா கலைத்துறை பிரபலங்கள், சமூக ஆர்வலர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், பல்வேறு தரப்பினரும் அந்த போராட்டத்துல கலந்துகிட்டாங்க. அவங்க என்ன விதமான கோரிக்கைகளை அங்க முன் வச்சாங்க? தம்பி தமிழரசன், இப்ப இந்த மதுரை அலங்காநல்லூரில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழ் திரைப்பட இயக்குனர் அமீர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர் நமது புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியோடு அளித்துள்ளார்கள். அந்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதனால் இந்த போராட்டமானது வெற்றி பெறும் எனவும் இது வந்து தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த வெற்றி எனவும் தமிழர்கள் விழித்துக் கொண்டார்கள் எனவும் வந்து அவர்கள் வந்து அந்த பதிவை வந்து பதிவு செய்துள்ளார். இந்த மாதிரி சூழலை வந்து மத்திய மாநில அரசுகள் முறையாக உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்து அடுத்த ஆண்டாவது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடப்பதற்கு இந்த மத்திய மாநில அரசுகள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இது போன்ற பிரபலங்கள் வந்து தெரிவித்துள்ளனர். தம்பி தமிழரசன், ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி வழங்க வலியுறுத்தி தற்போது அலங்காநல்லூரில் பேரணி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. அப்போது காளைகளை அவிழ்த்துவிட முயன்றதால் காவல்துறையினர் தடையடி நடத்தினர். அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்தோம். அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளையும் காவல்துறையினர் பத்திரமாக அழைத்துச் சென்ற காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களாக தீவிரமான போராட்டத்தை அலங்காநல்லூர் பாலமேடு பகுதி மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி தீவிரமாக முன்னெடுத்தனர். தற்போது அந்த போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானோர் அலங்காநல்லூரில் திரண்டு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்தோம்.